ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் அண்ணன் பிஸ்னஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா, அண்ணன் பிஸ்னஸ் ஆரம்பித்ததெல்லாம் சரி தான். ஆனால் அதோட அவங்க ஃப்ரெண்டையெல்லாம் சேர்த்து இது பண்ணது தான் கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன் அப்படின்னா, அவங்க ஃப்ரெண்டுங்களை பற்றி எனக்கு எல்லாரையும் பற்றியுமே தெரியும். ஏன்னா நான் அவரோட காலேஜ் படிக்கிறதுலேருந்து அவங்க ஃப்ரெண்டுங்க எப்படி மூணு பேருமே எப்படி என்ன மாதிரி அப்படிங்கிறது எனக்கு எல்லாமே தெரியும். ஆனால் எங்கள் அண்ணன் தான் எப்போ பார்த்தாலும் அவங்கள சொல்கிறத நம்பவே மாட்டாங்க. அவங்க எப்படின்னா, அண்ணன்ட்டு ஏதாச்சும் ஒரு காரியம் ஆகணும்னா கூடவே இருப்பாங்க. ஆனால் அவனுக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டமோ இல்லை ஏதாச்சும் ஒரு இது வர்றது, கஷ்டம் வருது, ஏதாச்சும் ஒன்று வருதுன்னா அவர் அதை இது பண்ணாமல் தான் இருப்பார். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன யோசிக்கிறேன்னா, எதாக இருந்தாலும் நம்ம ஒரு சில விஷயங்களை மனசார நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை சொல்லிடணும். ஆனால் நான் அண்ணங்கிட்ட அவர் ஃப்ரெண்டுங்களை பற்றி சொன்னாலுமே அவர் நம்பவே மாட்டார். எப்போ பார்த்தாலும் என் ஃப்ரெண்டுங்களை குறை சொல்கிறது இப்போ வேலையாக போச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன தான் திட்டுவார். எங்கள் அண்ணியும் சொல்லுவாங்க. ஏன்னா எங்கள் அண்ணிக்கும் ஓரளவு தெரியும் அவங்கள பற்றியெல்லாம், எந்தெந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன மாதிரிலாம் நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் நல்லாவே தெரியும். ஆனால் அதை அவர் கேட்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையிலேயே இல்லாத மாதிரி தான் இருந்தார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் எதுவும் சொல்லலை. சரி பார்த்துக்கலாம், நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் சமாளிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் இருக்கும், பார்த்துக்குவோம் அப்படிங்கிறதுனால நான் அந்த அளவுக்கு ஒன்றும் பேசிக்கலை சரி அப்படின்ட்டு. அப்போ அந்த சமயத்தில் தான் என்ன ஆச்சுன்னா, நான் யோசித்தேன், சரி அண்ணன் அவராக பட்டால் தான் அவருக்கு தெரியும், நம்ம என்ன தான் சொன்னாலும் அவர் அது யோசிக்கிறப்போ ஒரு டைம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் ஏரியாவிலே ஒரு கடை ஆரம்பிச்சிருந்தார். அதில் அவங்க ஃப்ரெண்டுங்களையும் பார்ட்னர்ஷிப்பாக ஆளுக்கு அவங்க 50,000 இப்படி 4 பேரும் போட்டு 2 லட்ச ரூபாய்க்கு எல்லாம் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் கடை ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ணன் தான் ஃபுல் டைம் பார்த்துக்கிற மாதிரி. அவங்கெல்லாம் வேலைக்கு போகிறாங்க. ஆனால் அண்ணன் ஃபுல் டைமாகவே இதை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். நானும் சொன்னேன், அவங்க எப்படி இது பண்ணுறாங்களோ நீங்கள் சைடில் ஒரு வேலை ஏதாச்சும் பார்த்துக்குங்கண்ணே, வேலை பார்த்தா மட்டும்தான் சமாளிக்க முடியும். நீங்கள் இதையே நம்பிட்டு நீங்கள் இருக்காதீங்க, நாளைக்கு பணம் நஷ்டமானாலோ இது பண்ணாலோ உங்களை தான் இது பண்ணுவாங்க அப்படின்னதுக்கு அவர் உடனே என்ன சொன்னார்னா, நீ ஏன் இந்த மாதிரியே யோசிக்கிற, அவனுங்க அதெல்லாம் அப்படி கிடையாது, அவனுங்க முழுமையாக என்னை நம்பியிருக்கானுங்க, அதனால நீ எதுக்கு இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு. சரி இதுக்கப்புறம் நம்ம எதுவும் பேசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அமைதியாகவே இருந்தேன். சரி நம்ம இதுக்கப்புறம் எதுவும் அவங்கள்ட்ட பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, சரி அண்ணனா பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் போணுச்சு. நானும் என்னோடய வேலை விஷயமா பெங்களூர், கோயம்புத்தூர் இப்படி சரின்ட்டு போயிட்டு இருந்தேன். ஏன்னா நான் இந்த மார்க்கெட்டிங் இதில் இருக்கிறதுனால ஒரு மாதம் ஒரு ஊருக்கு போய் அங்கே கஸ்டமர் இது பண்ணுறது தான் என்னோடய ஒர்க்காக இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்போ நான் இந்த அளவுக்கு இது பண்ணுறதுக்கு காரணம் அண்ணன் 4 மாதத்துக்கு அப்புறம் எங்கள் அண்ணியும் ஒன்றும் எனக்கு ஃபோன் பண்ணலை, இங்கே என்ன சூழ்நிலை என்னன்ட்டு எதுவுமே ஃபோன் பண்ணல. நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் இருந்தேன். அதுக்கப்புறம் 4 மாதம் கழிச்சு ஊருக்கு வர்றப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணி என்னை பார்த்தோன்னே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா அப்படின்னோடனே, எங்கள் அண்ணன் ஏதோ முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அப்படின்னோடனே எனக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா இது, எதுவுமே சொல்லலை, அண்ணனை எதுவுமே சொல்லலை, இது பண்ணல, திடீர்னு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியாமல் அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் அண்ணன் ஏதோ அவரே பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு. அப்புறம் தான் எங்கள் அண்ணிக்கிட்ட கேட்டேன், என்ன இப்படி இந்த அளவுக்கு ஒரு வர்றதுக்கு காரணம் என்ன, நீங்களாம் வீட்டில் தானே இருக்கிறீங்க, என்கிட்ட ஒரு ஃபோன் கூட பண்ணி சொல்ல, ஃபோன் பண்ணியிருந்தால் நான் வந்திருப்பேன்ல, ஏன் இப்படி பண்ணுறீங்க, நானாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்லவும் இல்லை, ஏன் நீங்கள் உங்ககிட்ட நாங்கள் சொல்லி உங்களையும் கஷ்டப்படுத்த விரும்பலை தம்பி, ஏன்னா நீங்கள் இந்த அளவுக்கு குடும்பத்துக்காக கஷ்டப்படுறீங்க, தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, எல்லாருக்கும் செய்கிறீங்க, சொந்தக்காரவங்களுக்கெல்லாம் நீங்கள் சம்பாதிச்சு தான் செய்கிறீங்க, இவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லுங்கள், எதா இருந்தாலும் இவர் ஒரு அமைதியாக இருக்கிறது, அதுக்கப்புறம் எதுவுமே பேசாமல் இருக்கிறது, இப்படி தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, எனக்கு அது சரியாக படலை அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ன விஷயம் அப்படின்னோடனே, இவர் தான் கடை வைக்க வேணான்னு நீங்கள் அப்பயே சொன்னீங்க, இவர் கேட்காம ஃப்ரெண்டுங்க அது இதுன்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இவர் கடையை வச்சார். ஆனால் அவனுங்க என்ன பண்ணுறானுங்க, வர லாபத்தை மட்டும் இது பண்ணிக்கிட்டு நஷ்ட கணக்கை மட்டும் இவர்கிட்ட எழுதிட்டு இப்படி இது பண்ணிட்டு போயிட்டானுங்க. இப்போ இவருக்கு புரிய மாட்டேங்குது,
இப்போ கடன் வந்து 2,00,000 மேலே ஆனதுக்கப்புறம் அவனுங்க பாட்டுக்கு கையண்டுக்கிட்டானுங்க, நாங்களா கடையில் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 2,00,000 கடன் இவர் மேலே தான் நிற்கிது. இப்போ ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தானுங்க. அவர்லாம் இப்போ போயிட்டாரு. இப்போ எந்த ஃப்ரெண்டு வந்து இங்கே ஹெல்ப் பண்ண போகிறானுங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே, சரி சரி விடுப்பா, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். சில விஷயங்களை நம்ம வந்து என்ன தான் இது பண்ணாலும் ஒரு சில விஷயத்த வந்து நம்ம வந்து கொஞ்சம் சமாளிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க. அண்ணனை எதுவும் நீங்கள் பேசாதீங்க, அவரை பேசி மனசை கஷ்டப்படுத்தாதீங்க நீ அப்படின்னோடனே, சரிப்பா எதுவும் சொல்கிற, இருந்தாலும் வந்து எனக்கு வந்து இது சரியாக படலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரிப்பா அப்படின்ட்டாங்க.